ஹரே கிருஷ்ணா. நம் வாழ்வில் பெரும்பாலானோர் பக்தி செய்வதென்பதை நாம் முதுமை காலத்திலோ அல்லது பணி ஓய்விற்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு தொழில் என்றும் ஒரு பணி என்றும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பக்தி என்பது நாம் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதும் இளமையுடன் துடிப்புடன் இருக்கும் பொழுதும் செய்யக்கூடிய ஒரு சத் விஷயமாகும். ஏனென்றால் முதுமை காலத்தில் நாம் பல்வேறு உடல் ரீதியான துன்பங்களை நாம் கர்மவினை பயனால் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் நமது உள்ளம் எவ்வளவு துடிப்புடன் இருந்தாலும் உடல் பக்தி செய்வதற்கு ஒத்துழைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகும். அதனால் நாம் இளமை காலத்திலேயே நாம் பக்தி செய்வதை ஒரு கடமையாக கொண்டிருக்க வேண்டும். அதை ஒரு முக்கிய பணியாகவும் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தின் மூலம் மட்டுமே நாம் இறைவனை அடைய முடியும். அது தவிர இந்த கலியுகத்தில் வேறு மார்க்கம் என்பதே கிடையாது இறைவனை அடைவதற்கு. இதைத்தான் பெரியாழ்வார்கள் சொல்கிறார். பக்தி இளமையில் செய்ய வேண்டியதன் அவசியத்தை தெளிவுபடுத்துகிறார் தனது 4000 திவ்ய பிரபந்த பாசுரத்தில். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே ஒப்பிலே நாகிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே என்றார். சொல்கின்றார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். பகவானே, நான் முதுமை அடைந்து விட்டால் நான் எப்படி இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. என் நினைவு ஒழுங்காக இருக்குமா, நினைவு எட்டுமா, உன் நினைக்கக்கூடிய அந்த நிலையில் நான் இருப்பேனா என்று தெரியவில்லை. அதனால் நான் அப்போது சொல்ல வேண்டியதை இப்போதே சொல்லி வைக்கிறேன். பகவானே, என்னை நீ ஏற்றுக்கொள்வாயாக. உன் பாதத்தில் என்னை சரணடைவதற்கான எல்லா விஷயத்தையும் எனக்கு கொடுப்பாயாக என்று பெரியாழ்வார் சொல்கின்றார், கோரிக்கை வைக்கின்றார். இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆழ்வார் ஏன் அதை சொல்கின்றார் ஏனென்றால் இந்த மனித பிறவியிலே முதுமை அடைந்து விட்டால் அனைவருடைய நிலையும் இப்படித்தான். இதில் யாரும் விதிவிலக்கல்ல. அதனால் இளமையிலே நாம் பக்தி செய்ய வேண்டும். இதையே நம்மாழ்வாரும் கூறுகின்றார் 4000 திவ்ய பிரபந்தத்தில். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம்பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்வில்லா ராகில் சார்வது சதிரே என்று சொல்கிறார். இளமை இருக்கும் பொழுதே நாம் திருமாலஞ்சோரையில் வீற்றிருக்கும் கள்ளழகனின் பொற்பாதங்களை நாம் பற்றி கொண்டு இந்த பிறவி என்னும் பிணியிலிருந்து விடுபடுவோமாக என்று கூறுகின்றார். நாம் முதுமையில் பக்தி செய்வோம் என்று நினைத்து இந்த மனித பிறவியை வேறு விஷயங்களில், பௌதிக விஷயங்களில் செலவழித்து விட்டால் நாம் நிச்சயமாக இந்த பிறவி கடலை நாம் நீந்தி கரை சேர முடியாது. அப்படி என்றால் நாம் இளமை காலத்திலே நாம் பக்தி செய்வதை ஒரு பணியாக கொண்டிருக்க வேண்டும். நாம் மட்டும் பக்தி செய்யக்கூடாது. நம் குழந்தைகளையும் நம்மை சார்ந்தோரையும் இளமையில் பக்தி செய்வதன் நோக்கத்தை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை இளமையிலே பக்தி செய்ய வைத்து அவர்களை பேரானந்தம் என்ற ஒரு விஷயத்தை, ஒரு ஒரு நன்மையை அடைவதற்கான வழிவகையை நாம் ஏற்படுத்தி கொடுப்பதை நாம் கடமையாக கொள்ள வேண்டும். நாம் நமது குழந்தைகளுக்கு எத்தனை செல்வங்களை நாம் சேர்த்து வைத்தாலும் அவர்களுக்கு நாம் கொடுத்தாலும் அவையெல்லாம் நிரந்தரம் அல்ல. அவை அனைத்துமே ஒரு நிலையற்றவையாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த மனித வாழ்க்கையே நிலையற்றது. எந்த தருணத்தில் இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரியும் என்பது எவருக்கும் தெரியாது, இறைவனை தவிர. அதனால் இந்த உயிர் உள்ள காலத்திலேயே, இந்த நொடியிலேயே, இந்த இளமை காலத்திலேயே நாம் பக்தி செய்வதை நாம் ஒரு கடமையாக கொள்ள வேண்டும். நமது இளம் தலைமுறையினருக்கும் நாம் பக்தி செய்வதை முக்கியத்துவத்தை நாம் உணர்த்த வேண்டும். நம்
பேரானந்தத்தை அடைய வேண்டும். நம் இளைய தலைமுறையையும் நம் பேரானந்தம் அடைய வழிவகை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அடியனின் கோரிக்கையாகும்.